அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பொடின்மாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய டாபிக் ரொம்ப முக்கியமானது. ஒரு இம்பார்ட்டண்டான ஆளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவன் நம்ம கூடவே இருக்கான், நம்மளை எல்லா விஷயத்துலையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் ஒரு காலமும் நமக்கு நல்லது மட்டும் செய்யவே மாட்டான். அவன் தான் ஷைத்தான். இன்னைக்கு அவனோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். ஷைத்தானுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரியுமா? அவன் நம்மளுடைய மனநிலையை பாதிக்க விரும்புவான். நம்மளை கவலையிலையும் கஷ்டத்திலையும் மூழ்கடிச்சு இனி வாழ்ந்தே வேஸ்ட்டு அப்படிங்கிற சலிப்புத்தன்மையை ஏற்படுத்துவான். தனிமையில் இருக்கும்போது பாவங்களை நமக்கு அழகாக்கி காட்டுவான். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக போகுது, அடுத்தவங்கள்லாம் நல்லா இருக்காங்களேன்னு அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட வைப்பான். இதன் மூலம் ஈமானில் குறைபாடுகளை ஏற்படுத்தி நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா, அல்லாஹ் நம்மளை நேசிப்பானா, நான் நிறைய தப்பு பண்றேனே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குவான். நம்மளை அதிகமாக வீண் விரயம் செய்ய வைப்பான். அது காசு பணமாக இருந்தாலும் சரி, நேரமாக இருந்தாலும் சரி, அதை வீணான பொழுதாக கழிச்சு நம்ம லைஃபையே யூஸ்லெஸ்ஸாக மாற்றுவான். இன்னும் சின்ன பாவம் தானே அப்படின்னு சொல்லி நம்மளை சமாதானம் பண்ணுவான். இந்த ஒரு முறை தானே, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்தி மீண்டும் மீண்டும் அந்த தவறுலையே மூழ்கடிப்பான். இதெல்லாம் தான் ஷைத்தானுக்கு பிடிச்ச செயல்களாக இருக்கு. ஷைத்தானுக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் என்னென்னு தெரியுமா? மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறது, ஈமான வளர்ச்சியடைய செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு, மித்த பிற வணக்கங்கள், குர்ஆன் ஓதுதல், திக்ருகள், துஆக்களில் ஈடுபடுதுன்னு சொல்லி இந்த மாதிரியான ஈமானை வளர்ச்சியடையக்கூடிய செயல்களை செய்யும்போது அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரு மனிதர் நற்குணத்தோட நல்ல நடத்தையோடு இருக்காருன்னா அவரை கண்டாலே ஷைத்தானுக்கு பிடிக்காது. அதிலும் நல்ல நண்பர்களும் நல்ல சமூக ஒற்றுமையோடு வாழ்ந்தாருன்னு சொன்னால் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே கோபப்படுவான். ஒருத்தர் நல்ல ஒழுக்கத்தோடு செல்ஃப் டிசிப்ளினோடு நடக்கும்போது, அவர் தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து பொறுமையை கொண்டு கையாளும் போது, இவன்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு நம்மளை பார்த்து நினைப்பான். துவாவின் மூலமும் திக்ருகளின் மூலமும் அல்லாஹுவை நெருங்கும் அடியானை பார்த்து இவன்கிட்ட நாம நெருங்கிடவே கூடாதுன்னு நினைப்பான். குறிப்பா அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா செஞ்சு திரும்பி தன்னுடைய நெத்திய சஜிதாவில் வைக்கக்கூடிய அடியானை பார்த்து அவன் வெயிரெறிவான். அதனை அவனால் சகிச்சிக்கவே முடியாது. இதெல்லாம் தான் ஷைத்தானுக்கு பிடிக்காத செயல்கள். ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிச்சமான இடங்கள் எல்லாம் எதுன்னு தெரியுமா? எந்த இடத்துலலாம் ஆண்களும் பெண்களும் கூட்டமாக இருக்காங்களோ அந்த இடம் தான் அவனுக்கு பிடிக்கும். அங்கே தான் தவறுகளும் தீமைகளும் நிறைஞ்சு கிடக்கும். அங்கிருந்து தான் அவனுடைய ஆர்மிக்கு அவன் ஆட்களை சூஸ் பண்ணுவான். இது மட்டும் இல்லாமல் கிளப்பு, பார்ட்டி நடக்கக்கூடிய இடங்கள், தியேட்டர்கள், இந்த மாதிரி இடங்களும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதிலும் குறிப்பாக டார்க் வெப்சைட், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னு சொல்லி இந்த இடத்துலையும் அவனுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும். அவன் நம்முடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண நிறைய சைக்காட்டிஸ்டையும் அடிமைகளாக வச்சிருக்கான். அவனுடைய ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டில் சிலது தான் ஈகோ, பெருமை, ஆணவம், அகம்பாவம். இது எல்லாமே அவனுடைய ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்ஸ். அவன் நம்மளுடைய மைண்டை மட்டும் இல்லாமல் நம்முடைய ஹெல்த் அண்ட் டயட்டையும் கண்ட்ரோல் பண்ணுவான். அதுக்கும் அவனிடத்துல ஆட்கள் இருக்காங்க. இந்த ஃபுட்டு இங்கே நல்லா இருக்கும், அங்கே போய் சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி நாம் படைக்கப்பட்ட நோக்கமே அதை எல்லாத்தையும் சாப்பிட்றது தான் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வைப்பான். ஒரு டீ குடிக்க மைல் கணக்கில் நம்மளை ஊர் கடந்து கூட்டிகிட்டு போவான். அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட ஃபேஷன் டிசைனர்ஸும் இருக்காங்க. அவங்க ஒரு ட்ரெஸ்ஸை எப்படி கோலம் பண்ணலாம், எப்படி கிழிச்சு தொங்க விடலான்னு சொல்லி புது மாதிரியான ட்ரெண்டி டிசைனை நமக்காகவே மேக் பண்ணி கொடுப்பாங்க. அது புர்காவாக இருந்தாலும் அதில் ட்ரெண்டியான புது புது டிசைன்ஸில் பலவிதமான கலர்ஸ்லன்னு சொல்லி அதில் அவ்வளோ ஹெவி ஒர்க்கை கொடுத்து எளிமையாக நம்முடைய அலங்காரத்தை மறைக்க வேண்டிய புர்கா அப்படிங்கிறதே ரொம்ப ஆடம்பரமான அழகான ஒரு ஆடையாக மாறிப்போச்சு. இப்படியாக மனிதனுடைய நாடி, நரம்பு, மூளை, எலும்புன்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஷைத்தானுடைய ஆர்மி புகுந்து நம்மளை வலிக்கெடுக்க எல்லா விதமான முயற்சிகளையும் ஈடுபடுது. ஷைத்தானுக்கு முக்கியமான ஒரு குறிக்கோள் இருக்கு. அதுதான் மனிதர்களை வலிக்கெடுத்து அத்தனை பேரையும் நரக நெருப்புக்கு இரையாக்கணுங்கிறது. அதுக்காக தான் பல முயற்சிகள் செய்கிறான். இப்படிப்பட்ட ஷைத்தான் எங்க இருக்கான்? அவனை நம்மளால பார்க்க முடியுமா? இந்த ஷைத்தான் இப்லீஸ் அப்படிங்கிற ஜின்னு வகையை சேர்ந்தவன். அவன்தான் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு இழிவடைந்தவனாக சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டவன். அவனுக்கு உருவம் இருக்கு, ஆனா அந்த உருவத்தை நம்மளால கண்கொண்டு பார்க்க முடியாது. இந்த ஷைத்தான் நம்ம கூடவே தான் இருக்கான். அவனால நம்மளுடைய உடலை தாக்க முடியாது, ஆனா நம்முடைய உள்ளத்தை தாக்க தெரிஞ்சவன். அவனோட முக்கிய ஆயுதம் நம்முடைய உள்ளத்துல சந்தேகம், கவலை, கஷ்டங்களை நிரப்பி வைக்கிறது. தீமையான காரியங்களில் ஈடுபடுறதன் மூலம் நம்முடைய உள்ளத்தை அசுத்தப்படுத்தி நம்ம கூடவே பர்மனண்டா தங்குவான். நாம சாப்பிட்ற சாப்பாட்டையும் தங்கக்கூடிய இடத்துலையும் தான் அவன் இருப்பான்.
ஆனா எந்த வீட்ல பிஸ்மி சொல்லப்பட்டு கதவுகள் மூடப்படுதோ, எந்த உணவுகள் பிஸ்மி சொல்லப்பட்டு சாப்பிடப்படுதோ அந்த உணவையும் அந்த வீட்டுக்குள்ளேயும் அவனால நுழையவே முடியாது. இந்த உலகம் தோன்றி பல வருடக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா மனிதர்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் ஷைத்தானுக்கு இன்னும் தீரல. அவன் நம்மள பழி வாங்க அவன் ஒருத்தன் தனியா இருந்தா முடியுமா? இல்ல, அவனுக்கு ஒரு பெரும் படையே உறுதுணையாக இருக்கு. அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய ஆர்மி எங்க இருக்குன்னு தெரியுமா? அவனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தண்ணிக்கு அடியில இருக்கு. அவனுடைய சிம்மாசனத்தை அதன் மேல போட்டு ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் சிலரை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள அவனோட ஆர்மியில ஜாயின் பண்ணி வச்சிருக்கான். என்ன, மனிதர்களும் அவனுடைய ஆர்மியில ஜாயின் பண்ணிருக்காங்களா? ஆமா, சிலர் பார்க்க மனிதர்களை போலவே இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய உள்ளம் ஷைத்தானுடைய தீமையின் காரணமாக உள்ளம் தீமையால நிறைஞ்சிருக்கும். அவங்களுடைய உள்ளத்துல பாவம் புண்ணியம் போன்ற எந்த நல்ல எண்ணங்களும் இருக்காது. இந்த ஷைத்தான் மனிதர்களை சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் பண்ணுவான். எப்படின்னா, அவன் தன்னுடைய பவரின் மூலம் மனிதர்களுடைய உள்ளத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். அதற்கு அந்த மனிதர்களுக்கு ஒரு டைட்டிலையும் கொடுப்பான், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு. இவங்கெல்லாம் அவங்களுக்கே தெரியாம ஷைத்தானுக்கு வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆர்மியில ஜாயின் பண்ண மக்கள். அந்த மக்களை வச்சு ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? இஸ்லாம் எதெல்லாம் மார்க்கம்னு கற்றுக் கொடுக்குதோ அதற்கு புறம்பாக இஸ்லாத்துல இல்லாத காரியங்களையும் மாடர்ன் ஃபேஷன்னு சொல்லி இஸ்லாமியர்கள்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாம அவங்க தன்னை ஃபுட் பிளாகர்னோ மேக்கப் ஆர்டிஸ்டனோ மெஹந்தி டிசைனர்னோ மாடர்ன் ட்ரெண்டி டிசைன்னு சொல்லி ட்ரெஸ்ஸஸ் நகைகள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான அடிமைத்தனமான வேலைகளுக்கு அவங்கள யூஸ் பண்ணிப்பான். அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நீங்க செய்யறது தவறுன்னு நம்ம சுட்டி காட்டும் போது, நான் ஒரு முஸ்லீமா இருக்கேன், நான் ஓதுறேன், தொழுவுறேன், நோன்பு வைக்கிறேன், உம்ராக்கு கூட போயிட்டு வர்றேன், பாருங்க நான் என்னுடைய தலையை கூட கவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க செய்யக்கூடிய அத்தனை அழிச்சாட்டியங்களையும் புர்காவோடும் அல்லது தலையில ஷாலையும் போட்டுக்கிட்டு தான் செய்யறத பாக்குறோம். இவர்கள் எல்லாம் தான் ஷைத்தானுடைய கொத்தடிமைகள். நம்ம அவனுக்கு தான் வேலை பார்க்குறோன்னே தெரியாத அளவுக்கு நம்ம கிட்ட வேலை வாங்குவான். இந்த மாதிரியான ஆட்களை நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பேரை பார்க்கலாம். ஏன், ஒரு சில நேரத்தில் நம்மளும் கூட இந்த மாதிரி சமையல் பண்ணலாமா, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாமான்னு கூட தோணும். ஆனால் ஞாபகத்தில் இருக்கட்டும், உங்களுக்கே தெரியாமல் ஷைத்தான் அவனுடைய அக்ரிமெண்ட் பேப்பரில் உங்களை கொத்தடிமைகளாக சைன் வாங்கிடுவான். அது மட்டும் இல்லாமல் ஷைத்தான் ஒரு பயங்கரமான வெப்பனை நம்மளை தாக்குறதுக்காகவே தயார் பண்ணி வச்சிருக்கான். அந்த ஆயுதத்தால எல்லா மனிதர்களையும் குத்தி அவன் இன்ஜெக்ட் பண்றான். அது கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய உடம்புல சேர்ந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒர்க் பண்ணுது. பிரச்சனை என்னன்னா, அந்த மருந்து ரொம்ப மலிவா எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு. இந்த மருந்தின் காரணமா தான் மனிதர்கள் பலரும் வழிகெட்டு போறதுக்கும் தீமையில மூழ்கி கிடக்கிறதுக்கும் ஒரு அடிக்ஷன் ஆகி மீள முடியாத ஒரு நோய்க்கு ஆளாக்கப்படுறாங்க. அந்த ஸ்லோ பாய்சன் என்னன்னு தெரியுமா? அதுதான் மியூசிக். நபி அவங்க சொல்லும்போது, என்னுடைய சமுதாயத்தில் சில மக்கள் இசையை ஹலாலாக கருதுவார்கள்னு சொல்றாங்க. இந்த இசை அப்படிங்கிறது பாடல் வரிகள் எல்லாத்தையும் உள்ளடக்கியது. ஒரு காலத்துல பாடல் வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் ஆழமான விளக்கத்தை தெரிஞ்சிருப்போம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில வார்த்தைகளே தேவையில்லை, ஓன்னு கத்துனாலே போதுமானது, அது பாட்டாக மாறிடுது. அந்த பாடல்கள்ல உள்ளத்தை வருடக்கூடிய உள்ளத்தை வசப்படுத்தக்கூடிய மெலடி சாங்காகட்டும், டப்பாங்குத்து பாடலாகட்டும், அதுல வரக்கூடிய வார்த்தைகள் ரெண்டு அர்த்தத்தை கொண்ட கொச்சையான வார்த்தைகளை கொண்ட வேர்டிங்ஸின் மூலம் ஷைத்தான் அதனை அழகுபடுத்துறான். அதிலும் குறிப்பாக அந்த ஸ்லோ பாய்சன் மருந்துங்கிறது மியூசிக். அந்த சவுண்ட் வைப்ரேஷன் நம்முடைய உள்ளத்துல பட்ட உடனே நம்மளுடைய உடம்புல சில மாற்றங்களை நம்ம உணரலாம். சைக்காலஜிக்கலி இந்த இசைங்கிறது நம்முடைய உணர்ச்சியை தூண்டி நினைவுகளை எழுப்பி மனதை அடிமைப்படுத்தக்கூடிய டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை கொடுக்கறது. அதாவது திரும்ப திரும்ப அதை கேட்டுட்டே இருக்கிறதும் அந்த பாடல்களை முணுமுணுத்துட்டே இருக்கிறதும்னு சொல்லி நம்மளை அறியாமலே அந்த மியூசிக் நமக்குள்ள ஆதிக்கம் எடுத்து நம்முடைய உடம்பை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஸ்லோ பாய்சன் படிப்படியாக அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நம்மளை தூரப்படுத்தி காமத்திலும் பாவத்திலும் நம்மளை மூழ்கடிக்குது. இந்த ஷைத்தான் ஒவ்வொரு ஊர் மக்கள்கிட்டையும் போய் அவங்க லாங்குவேஜில் அவங்களுக்கு புரிய வச்சு வழி கெடுக்கிறதுங்கிறது ரொம்பவுமே ஸ்லோவான ஒரு ப்ராசஸ். ஆனால் இவன் ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும், அட் அ டைமில் அகில மக்கள் அனைவரையும் வழி கெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் மியூசிக் தான். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் சேம் டைமில் அவனால் அடிமையாக்க முடியுது அப்படின்னா இந்த மியூசிக் நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கத்தின் விளைவுகள் எவ்வளோ மோசங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை பற்றியும் அவனுடைய செயல்களை பற்றியும் ஆர்மியை பற்றியும் தெரிஞ்சதுக்கே நாம் மிரண்டு போயிருப்போம். இவ்வளோ பயங்கரமான இந்த ஷைத்தானிடமிருந்து நாம் எப்படி நம்மளை காத்துக்கிறது, பாதுகாப்பு வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுதல். அல்லாஹ்வை தவிர அவன்கிட்டேருந்து வேற யாராலும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது.
அப்போ தொழுகையின் மூலம் நேரடியாக அவன்கிட்ட நாம பேசணும், உதவி தேடணும். அதற்கு பதிலாக இறைவன் குர்ஆன்ல திரும்ப ரிப்ளை பண்றான். அந்த திருமறை குர்ஆன் வசனங்களை அடிக்கடி அதிகமா ஓதணும். அப்படி ஓதும்போது இறைவன் சொல்லக்கூடிய கட்டளை என்ன தெரியுமா? ஃபைதா கராதல் குர்ஆன் ஃபஸ்தாயிது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்கள் குர்ஆனை ஓதும்போது விரட்டப்பட்ட ஷைத்தானை முதல்ல அடிச்சு விரட்டுங்க, அப்புறம்தான் பிஸ்மி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்குறான். இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கிற இந்த வார்த்தை வெறுமன வார்த்தை அல்ல, அது ஸ்பிரிச்சுவலி நம்மளை ஷைத்தான்டேந்து காப்பாற்றக்கூடிய கேடயம், ஒரு ஷீல்டாக செயல்படும். ஷைத்தானால எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வலிக்கெடுக்க முயற்சி பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு மனதில் ஆசையை தூண்டுவான், சந்தேகத்தை எழுப்புவான், பாவத்தை அழகாக்கி காட்டுவான். இதெல்லாம் தான் அவனுடைய வழிமுறையாக இருக்குது. அப்போது நாம் முதல்ல செய்ய வேண்டியது நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தணும். ஆசைகளில் மூழ்கி போய் நான் கேட்டது கிடைக்கணும், நினச்சது நடக்கணுங்கிற எண்ணத்தை கைவிடணும். அப்படி உள்ளத்தை கட்டுப்படுத்தி ஐவேளை தொழுகையில் போய் நின்றுட்டோம் அப்படின்னா அது நமக்கு 5 லேயர் ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். ஒரு நாளைக்கு 5 முறை. அதனை அடுத்து ஆயத்துல் குர்சியை மனனம் செஞ்சு அடிக்கடி ஓதிட்டே வரணும். காலையிலும் மாலையிலும் இரவிலும் சரி, கடமையான தொழுகையை முடிச்ச பிறகும் சரி, இந்த ஆயத்துல் குர்சி நமக்கு ஒரு கோல்டன் ஷீல்டாக செயல்படும். ஷைத்தான் நமக்குள்ள வர முடியாம இந்த ப்ரொடெக்ஷன் நமக்கு உதவி செய்யும். நம்ம வீட்டுக்குள்ள வராம தடுக்கிறது எப்படின்னு தெரியுமா? எந்த வீடுகளில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுதோ அந்த வீட்டில் ஷைத்தானால நுழையவே முடியாது. அப்போ காலையில முழிச்ச உடனே நம்ம வீடுகளில் சூரத்துல் பக்கராவை நாம கனெக்ட் பண்ணி போட்டோ அல்லது அந்த வசனங்களை எடுத்து வச்சு ஓதுறதின் மூலம் அல்லது அந்த வசனங்களை காதால கேட்கறதின் மூலமும் ஷைத்தான் நம்ம வீட்டுக்குள்ள வராம நம்மளால தடுக்க முடியும். இப்படி வீட்டுக்குள்ள வர்றதை தடுத்தாச்சு. ஆனா 2 ஜன்னல் வழியாக அவன் உள்ள வர முயற்சி பண்ணுவான். அதுதான் ஒன்னு காமம், இன்னொன்னு கோபம். நாம தினம்தோறும் அடிக்கடி உழு எப்பெல்லாம் முறியுதோ அப்பெல்லாம் உழு செய்வதின் மூலம் இந்த தீமையான 2 ஜன்னல்களையும் அடைச்சிட முடியும். உடல் சூடு அதிகரிக்கும் போது நமக்கு கோபமும் காமமும் ஏற்படுது. அதனை தண்ணீரை கொண்டு அணைக்கணும். மெயினா ஷைத்தான் தனிமையில இருக்கவங்கள தான் அட்டாக் பண்ணுவான். ஒரு ஓநாய் தனித்து நிற்கக்கூடிய ஆட்டை தான் வேட்டையாட தயாரா இருக்கும். அதனாலவே நாம நம்மளை பாதுகாத்துக்க எப்போதும் கூட்டத்தோடு, அதாவது ஜமாத்தோடு இருக்கணும். ஒத்துமையான மக்கள் கிட்ட ஷைத்தான் நெருங்கவே முடியாது. அடுத்ததா ஷைத்தான்டேந்து பாதுகாப்பு பெற நம்ம சின்ன சின்ன கேப்சூல் விட்டமின் டேப்லெட்ஸ் இதை எடுத்துக்கிறதின் மூலம் ஷைத்தான்டேந்து பாதுகாப்பு பெறலாம். அது என்ன விட்டமின் டேப்லெட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் தஸ்பீஹ், திக்ருகள், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த மாதிரியான சின்ன சின்ன துவாக்களும் திக்ருகளும் நம்மளை ஷைத்தான்டேந்து ப்ரொடெக்ட் பண்ணும், நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இதன் மூலம் ஷைத்தானை எதிர்த்து நம்மளால போராட முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பதிவில் நாம ஷைத்தானுடைய ஃபுல் ஹிஸ்டரியை பார்த்துருக்கோம். அவன்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற வழிமுறைகளையும் தெரிஞ்சிருக்கோம். இதன் மூலம் நாமளும் சேஃபாக இருந்து நம்மளை சுற்றி இருக்க நமக்கு விருப்பமான மக்களையும் சேஃப்கார்ட் பண்ண இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையையும் அடைந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.